Taste the Daily. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். டஸ்கியா வந்து ஃப்ளரிஷ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு ஃபேர் டோன் விமனை வந்து டஸ்கி டோனுக்கு மாற்றி காட்டுறதுக்கு தான் இந்த மீடியாவுமே இருக்குல்ல. அவங்க அந்தந்த ஊரில் இருக்க பொண்ணுங்களோட அருமை, அவங்களோட டேலண்ட் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்போ போய் மலையாளத்தில் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு வந்துட்டா இங்கே கொண்டாடுவாங்க. இப்போ இங்கேருந்து இந்த பையனுக்கு இந்த ஜோடியா, இந்த பொண்ணுக்கு இந்த பையனா, இப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. when it comes to looks ஆப்வியஸாக பேசுவாங்கல்ல. என்னோட மேரேஜ்லேயே சொன்னாங்க, நான் இப்போ டஸ்கியாக இருப்பேன், ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா கலராக இருப்பாங்க. லைக் பையன் வந்து நல்லா கலராக இருக்கான், இந்த பொண்ணு டஸ்கியாக தானே இருக்கா, பரவாயில்ல இவளுக்கு இப்படியா அப்படியெல்லாம் எனக்கு என் சொந்தக்காரங்களே சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸு சினிமா சர்க்கிளே சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல சூப்பர் பையனை பிடிச்சிட்டு நான் எங்கே பிடிச்சேன், அவங்களுக்கு யார் யார் தலையெழுத்தோ அதுதான் நடக்கும். அது இருக்குது. இந்த லுக் வைஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது, ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்க்குறது. பேர் இந்த கல்யாணம் பண்ணிப்பேன் நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களே நான் பார்க்குறேன். சொல்கிறாங்க நான் மேரேஜ் பண்ணிப்பேன், எனக்கு ஐ நீட் அ பார்ட்னர், பட் உலகத்தில் நமக்கு எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது. வாழணும், யாரும் யாரையும் சாகடிக்கிறதுக்கோ யாரும் யாரு கூட வந்து பிரச்சனை கொடுத்து ஹர்ட் ஆகி எல்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளோ வாழ முடியலன்னா இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணினா இருக்க வேணாம். பையனுக்கும் நிம்மதி கொடுக்கணும், பையனுக்கு பொண்ணுங்க சும்மா டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. நீ வந்து இப்போ எல்லாமே பண்ணால் அந்த பையனோட நிலமையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் வெளில போகிறான், சம்பாதிக்கிறான், இருக்கான், கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மாமியார் ஒரு பக்கம் பார்ப்பான், பொண்டாட்டிகளோட பேசுவானா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இது மாறுமாலாம் தெரில. ஓகே, மாறினா ரொம்ப நல்லா ஃபுல்லி மாறினா ரொம்ப சந்தோஷம். நம்ம இவ்வளோ விஷயம் பேசுகிறப்போ பொண்ணுக்குன்னு வந்து சொல்கிறாங்களே, நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி வர்றப்போ இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மதர்ஹுட்னு வரப்போ ஒரு விமனுடைய வந்து மதர்ஹுட் இருந்தால் தான் கம்ப்ளீட் பண்ணுதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருவாங்களே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கேள்விலாம் என்கிட்ட கேட்காது, என்ன எதுலையோ அப்படின்ற மாதிரி ஒப்பீனியன். நான் தான் சொல்லிட்டேன்ல, கல்யாணம் எப்படி அதான் இட்ஸ் அப் டு தெம், அவங்களுக்கு ஓகேனா பண்ணிக்கலாம்னா. மதர்ஹுட்டும் அப்படிதான். சில பேர் இந்த கல்யாணம் பண்ணிப்பேன் நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களே நான் பார்க்குறேன். சொல்கிறாங்க நான் மேரேஜ் பண்ணிப்பேன், எனக்கு ஐ நீட் அ பார்ட்னர், ஐ டோன்ட் வாண்ட் ஹேவ் அ பேபி, ஐ டோன்ட் வாண்ட் ஹேவ் அ ஃபேமிலி, லைக் இப்படி அவங்களே பார்த்துக்கணும், அவங்க பின்னாடி சுற்றணும், அந்த லைஃப் எனக்கு வேணாம், நான் இன்னுமே வந்து இண்டிபெண்டண்டாக இருக்கணும். அது கிட்டத்தட்ட அவங்க லிவனில் வாழ்கிற மாதிரி தான். சொசைட்டியில் வந்து அது லிவனில் அப்படியெல்லாம் இருக்காங்க, பேசுகிறாங்க. நீ போய் யார் வீட்டில் போய் கதவை தட்டி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், மதரோட வந்து என்ஜாய் பண்ணணும், நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் நீ யாருக்கிட்டையுமே போய் ஃபீட் பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. இப்போ நான் சொல்கிறது என்னோட பர்செப்ஷன், என்னோட ஒப்பீனியனாக இருந்தால் கூட இப்போ இதை உட்காந்து யார் இப்போ இந்த பொண்ணு சொல்லிடுச்சு கேட்கணும், இந்த பொண்ணு யார் இதெல்லாம் சொல்கிறது, இவளுக்கு எதுக்கு இதெல்லாம் கூட பேசுவாங்க, கேட்பாங்க, இருக்கும் ஓகே. ஆனால் மதரோடுன்றது ஒரு பெரிய பொறுப்பு, அது பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 25 இயர்ஸ் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பா, அதை அப்படியே திருப்பி மாற்றி போடும் உன்னால். அது ப்ராப்பராக எவ்வளோ பேர் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குறோம்ல, இந்த ஃப்ரிட்ஜில் இந்த குழந்தைய வச்சது, இப்போது ரீசெண்ட் உத்தரப்பிரதேஷில் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் அந்த பொண்ணு இதுவே ஆயிடுச்சு, அது பைத்தியமாக அது போய் வச்சுட்டு நல்லவேளை அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகலை. எவ்வளோ பேர் வந்து எப்படி கொள்கிறாங்க, அப்படி இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏமா நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்கம்மா, தயவுசு இந்த உயிரை உலகத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் அப்படி கொலை பண்ணுறதுக்கு எதுக்கு அதெல்லாம் பண்ணுறீங்கன்னு தான் தோணும். இது எல்லாமே அந்த விமனுக்கு வர்ற டிப்ரெஷன் அவங்கள அவ்வளோ போட்டு அழுத்துறாங்க. சில பேர் ரொம்ப பைத்தியம் மாதிரி பண்ணுதுங்க, அது வேற. எதுவுமே உங்களுக்கு தேவைன்னா பண்ணுங்க, உங்களுக்கு தேவைன்னா எதுவுமே பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணான்னா பண்ணாதீங்க. உங்களை யாரும் அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணல, அப்படி ஒரு கஷ்டப்படுத்திட்டு ஒன்று பண்ணாதீங்க. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணதை அடுத்து நான் குழந்தை பெற்றுக்கணும், இருக்கணும், அதில் நிறைய பிரச்சனை இருக்கலாம். எனக்கு நிஜமாக வந்து ஓகே குழந்தை லைஃப்லாம் என் குழந்தை பின்னாடியே ஓடுற மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நான் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஓகே அதெல்லாம் விரும்பி தான் நான் லைஃப்குள்ளே வந்தேன். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் மதராக நான் இருக்கணும், இருந்து தான் ஆகணும். அந்த லைஃப் நோக்கி தான் நான் போவேன்னு வச்சுக்கோங்க. நான் இருக்கிற மாதிரி நீயும் இருலாம் நான் சொல்ல முடியாது. இருக்கிறேன்னா உன்னால் அது உண்மையாக ஒழுங்காக பண்ண முடியும்னா அதுக்குள்ளே வராது, அது பண்ணாது. பட் ஆனால் எல்லாருமே இங்கே பாருமா, லைஃப்பில் நீ இப்படி எடுத்துக்கிட்டேன்னா இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தாட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஒரே மாதிரி ஒப்பீனியன் இருக்காது. ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்கே அவங்களுக்கு வேறு ஒப்பீனியன்ஸ் இருக்கும், ஓகேவா? அதையே நம்ம மாற்ற முடியாது. அதனால் இங்கே எல்லாமே இந்த சொசைட்டிக்காக இருந்து பார்த்து கஷ்டப்பட்டு அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க, என்ன பெரிய இது இவங்க சொல்ல அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த ரேஷியோ இருக்குல்ல, இது இப்படியே தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். மேபி வேரியேஷன் இருக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்படி இந்த கருத்து சொல்லிட்டு இருக்கவங்க நாளைக்கு அதை பேசுவாங்க, அதை சொல்கிறவங்க இதை மாற்றுவாங்க.
ஆனால் இது எல்லாமே இருக்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை நீ ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கிட்டோம், பிடிக்கலாம் அந்த விஷயம் பண்ண வேணாம். ஆரம்பத்தில் பேசப்போ ஒரு விஷயம் வந்துச்சு, ரிலேஷன்ஷிப்போ ஒரு கல்யாண வாழ்க்கைன்னு வர்றப்போ நம்ம எதனா நடந்துருச்சு, அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, டிவோர்ஸாகவே இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டுமே, அங்கே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்கிற வார்த்தைகள் சகிச்சுட்டு போ, பொறுமையா போ, இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, இந்த வார்த்தையை சொல்லி வச்சிருவாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கடுப்பாதமாக இருக்கும். அது கல்யாணம் பண்ணதுனால சொல்கிறேன். அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ரொம்ப உனக்கு வந்து வாழவே பிடிக்கல, இந்த வீட்டில் வாழவே முடியாது, அவங்களெல்லாம் பார்க்கவே பிடிக்கல, அவங்க கூட இருக்கவே முடியாதுன்னு நினச்சா இருக்காதீங்க, வேணாம், வெளியில் வந்துருங்கன்னு தான் சொல்லுவேன். அன்டில் அன்லெஸ் அந்த புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கூட உங்களுக்கு சுற்றி பிரச்சனை இருக்கும், அந்த வீட்டில் இருக்கவங்க கூட பிரச்சனை இருக்கும், அவங்க சொந்தக்காரங்க கூட பிரச்சனை இருக்கும், அது பிரச்சனை இல்லை. உன் ஹஸ்பண்ட் கூட உன்னால் பேசிப்பாரு, புரியவை, டைம் எடுத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அது மேபி நீங்கள் கோர்ட்டு டிவோர்ஸ்னு போனாவே அவங்கள ஒரு டைம் கொடுப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்க அவங்கள போய் ஹர்ட் பண்ண மாதிரி சில பேர் பிளான் பண்ணி மர்டர் பண்ணுறாங்க, இப்படி தூக்கிறாங்க, அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜெனுவனா பிடிக்கலையா விலகி வாழணும்னா உன் லைஃப்பை நீ வாழ்ந்துக்கோ. நீ கேட்குற எல்லா கேள்விக்குமே என்னோட எல்லா பதிலுமே ஒன்று மட்டும்தான் இருக்கும். இந்த உலகத்தில் நமக்கு எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது, வாழணும். யாரும் யாரையும் சாகடிக்கிறதுக்கோ யாரும் யாரு கூட வந்து பிரச்சனை பண்ணி பிரச்சனை கொடுத்து ஹர்ட் ஆகி எல்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளோ வாழ முடியலன்னா இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிலாம் இருக்க வேணாம். இருக்கவே முடியல, உன்னால் ப்ரீத்தே பண்ண முடியலன்னா எப்படி நீ ப்ரீத் பண்ணுவ? உடச்சிட்டு வந்துரு, ஒன்றுமே இல்லை. உனக்கு நிஜமாவே அது ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உன்னால் அந்த லைஃப்குள்ளே இருக்க முடியாமல் இருந்தால் நிஜமாவே வெளில வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும்னா வாழ்ந்துக்கோ. அது அவங்களையும் கஷ்டப்படுத்தி 2 பேருமே ஹார்ட் ஆகி ஒரு நல்ல லைஃபே வாழ்ந்துருக்க முடியாது. 2 பேருக்குமே பிடிக்கவே இல்லையா, அது சரியே ஆகாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரியாகும்னா பேட்சப் பண்ணி ஒன்றா இருங்க, பிரேக்கப்பே வேணாம். இருக்க முடியாதுன்னா தயவுசெய்து பிரிஞ்சுட்டு யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ நல்லபடி அவங்க கூட சந்தோஷமாக இருந்துட்டு போங்கன்னா நான் நினைப்பேன். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா நான் சொல்லுவேன், உன்னால் ஒரு எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி போ, இல்லை இது இப்படி தான் எனக்கு பிடிக்கவே இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை, அங்கே எதுவுமே மாறுற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா நிஜமாக உன் லைஃப் நீ பார்த்துக்கோ, அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டோம். அப்படி தான் நான் என் ஃப்ரெண்டாக இருந்தால் என் ஃப்ரெண்டுக்கு அந்த அட்வைஸ் தான் நான் பண்ணுவேன். அண்ட் இப்போ நம்ம எப்படி வந்து பொண்ணுங்களுக்கு ரூல் இருக்கோ அதே மாதிரி பசங்களுக்கும் என்ன சொல்லுவாங்க, தே ஆர் மென்ட் டு பி ப்ரொவைடர்ஸ் அண்ட் செக்யூர் அ உமன். அவங்கள வந்து ரொம்ப சேஃபாக பாதுகாத்து அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதே அந்த மென்னாக தான் இருப்பாங்க. இப்போ எல்லாமே ரோல் ரிவர்ஸ், இப்போ எல்லாம் அப்படியே மாறிட்டு இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? அது என்ன எப்படி பார்க்குறது? பொண்ணுங்க வந்து பையனை வீட்டில் உட்கார வச்சு சம்பாதிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க, நீ எனக்கு எதுவுமே பண்ண வேணாடா, நான் லவ் மட்டும் கொடுத்தா போதும், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அது டிபெண்ட்ஸ், அவங்க லக்கி, அப்படி கிடச்சிட்டா அது லக்கி தான், சூப்பர் தான். அதுக்காக அதை இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணாம், அதை புரிஞ்சு இருந்துக்கணும். எல்லா வீட்லேயும் எல்லாமே இருக்குமா, அந்த வீட்டுக்கு வாசப்படி கணக்கு மாதிரி எல்லாரும் இந்த ரோல்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுறது நீ எப்படி பார்க்குறேன்னு கேட்டால், அவனுக்கு அது நடந்திருக்கு, இவளுக்கு இது நடக்கலை, அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். உனக்கு அது உண்மையாகவே ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ வீட்டில் பசங்க வேலைக்கு போகல தெரியுமா, பொண்ணுங்க தான் வேலைக்கு போகிறாங்க இருக்கு, அவங்க அப்போயும் ஸ்டில் தேர் ஹாப்பினா சூப்பர், ஹாப்பியாக இருக்கட்டுமே. நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஈக்குவாலிட்டி கேட்குறோம்ல, அப்போ அதுலேயும் சரி பையன் தான் பார்த்துக்கணும்ல, நீ தான் பார்த்துக்கணும். அதுக்காக அந்த பொண்ணை அவள் சம்பாதிக்கிறா, உன்னை பார்த்துக்கிறா, ஓகே, அவளை நீ உண்மையாகவே அவள் சோலை ஹாப்பியாக பார்த்துக்கணும். அவளை எல்லா டார்ச்சரும் பண்ணிட்டு அவளை யூஸ் பண்ண யாரும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, யாரையுமே யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் வந்துடணும். நீங்கள் 2 பேருமே உண்மையாகவே அந்த உங்களோட லவ் கொடுக்குறது, இந்த லவ் சில பேர் டோனராக இருப்பாங்க, ரிசீவராக மட்டும் இவங்க ஆப்போசிட். எனக்கு அவங்கள பார்த்தாவே அது ஈக்குவலாக, ஆனால் அது மாறாதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கேரக்டர் அந்த மாதிரி லவ்லேருந்து ரெஸ்பெக்ட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற விஷயங்கள்லேருந்து எல்லாமே ஈக்குவலாக கொடுத்துக்கோங்க, நல்லபடியாக இருங்க. இட்ஸ் நாட் அபவுட் மணி, காசு விஷயத்தை நீ பார்த்துக்கிட்டானா கண்டிப்பாகவே பசங்கன்னா பொண்ணுங்களை பார்த்துக்கணும். அது உனக்கு நிஜமாக நடக்கல, சில பேர் பேஷனோடு சுற்றிட்டு இருப்பாங்க, கொடுக்க முடியாது, இவங்க பண்ணுறாங்க, என்ன பண்ணாலும் சரி அந்த பொண்ணுக்கு ஒரு சுய மரியாதைன்னு ஒன்று இருக்கும், அதை கொடு, அவளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடு, எல்லாமே கொடு. அவள் எல்லாமே உனக்கு பண்ணுறான்றதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றப்ப தான் இப்போ இந்த டெர்மினாலஜி, இந்த ரெட் ஃபிளாக் அண்ட் கிரீன் ஃபிளாக், இந்த பொண்ணும் பையனும், கிரீன் ஃபாரஸ்ட்லாம் வந்துச்சு, கிரீன் ஃபாரஸ்ட் எல்லாம், ரெயின் ஃபாரஸ்ட், கிரீன் ஃபாரஸ்ட், அமேசான் ஃபாரஸ்ட் எல்லாமே இருக்கு இப்போலாம். ஸோ வந்து ஒரு கிரீன் ஃபிளாகா இருக்கட்டும், ரெட் ஃபிளாகா இருக்கட்டும், மென் ஆர் உமன் 2 பேருக்குமே இந்த விஷயங்கள் இருந்தால் தே ஆர் கிரீன் ஃபிளாக், இந்த விஷயங்கள் இருந்தால் தே ஆர் ரெட் ஃபிளாக். என்னது உங்களுக்கு உங்க ஒப்பீனியன் படி? நான் இப்போ லாஸ்ட்டாக சொன்ன பதில் தான் நான் சொல்லுவேன். அது இவகிட்ட ஒரு 2-3 விஷயம் உனக்கு பிடிக்கலையா,
உனக்கு அது பண்ணணும்னு இருக்கா, சொல்லி பேசி புரிவே. அவளால் நிஜமாவே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அவளால் அதை விட முடியல அப்படின்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இவன்கிட்ட உன்னால் சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் நம்ம ஹாப்பியாக மியூச்சுவலாக இருக்க முடியுமா? அப்படி லவ்வை கொடுக்குறதுல என்னை பொறுத்தவரைக்கும் க்ரீன் ஃபாரஸ்ட்டாகவே இருங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுல க்ரீன் ஃபாரஸ்ட்டாகவே இருங்க. அந்த பொண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுல பையனுக்கும் நிம்மதி கொடுக்கணும், பையனுக்கு பொண்ணுக்கும் சும்மா டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. நீ இப்போ எல்லாமே பண்ணால் அந்த பையனோட நிலமையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் வெளில போகிறான், சம்பாதிக்கிறான், இருக்கான், கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மாமியார் ஒரு பக்கம் பார்ப்பான், பொண்டாட்டி நடுவில் பேசுவானா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் எல்லாம் இருக்கும். அவனுக்கு ஒரு பீஸ் இருக்குது, அவனுக்கு அது வரைக்கும் அவன் இண்டிபெண்டாக அவன் ஜாலியாக சுற்றிக்கிட்டு பசங்க கூட கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு. இந்த பசங்களையும் கிரிக்கெட்டையும் பிரிக்க முடியாது, இந்த யூனிவர்சல் ட்ரூத்துப்பா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஸோ அவன் ஒரு லைஃப்பில் அவன் ஒரு ஜோனில் சுற்றிட்டு இருப்பான். அவன் திடீர்னு ஒரு லைஃப்குள்ளே வாழா இருக்கப்போ அவனால் என்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவனுக்கு நீ ரொம்ப மென்டல் ப்ரெஷர் கொடுக்காது. ஸோ அதில் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? ஸோ ரெண்டு விஷயத்துலையுமே ரெண்டு பேருக்குமே க்ரீன் ஃபாரஸ்ட் ஆகுங்க. ரெட் ஃப்ளாகே வேணாம். இந்த ரெட் ஃப்ளாக் எதில் இருக்கணும் அப்படின்னா, அந்த பிரியிறோம், வேணாம், வாழ முடியாது, மேக்ஸிமம் அதில் கொடுக்காம இருங்கன்னு சொல்லுவேன். இந்த வெளியிலேருந்து வரவங்களால இருக்க பிரச்சனையை தயவுசெய்து அலோவ் பண்ணாதீங்க. அது வேணவே வேணாம். ரிலேஷன்ஷிப்லேயே சொல்கிறான், அவன் ஃப்ரெண்ட் அதை சொல்கிறான், அவன் ஃப்ரெண்ட் அதை சொல்கிறான், கல்யாணம் ஆகிட்டு இந்த வீட்டில் அதை சொல்கிறாங்க, பொண்ணு வீட்டில், மாப்பிள்ளை வீட்டில், மாமியார் மாமனார் கதையெல்லாம் வேணாம். அவங்களாம் தூக்கி தூரமாக போட்டுருங்க தயவுசெய்து. உடனே ஃபேமிலி உடஞ்சிரும், அந்த கல்ச்சர் ட்ரெடிஷன்லாம் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும், தாத்தா பாட்டி லவ் கிடைக்காது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முதல்ல நீங்கள் வாழுங்க உங்கள் வாழ்க்கையை. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிலாம் வருவாங்க, அவங்க வருவாங்க, வாழட்டும், இருக்கட்டும், போட்டும், அது இல்லை. உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க. நீங்கள் எப்பவுமே அந்த ரெட் ஃப்ளாகே வேணாம். ரெட் ஃப்ளாக் என்னென்னா, ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக ஒரு விஷயம் வேணாம்னா அதுக்கு ரெட் ஃப்ளாக் கொடுத்துருங்க. க்ரீன் ஃபாரஸ்ட்டாக இருந்துட்டு போங்க, ஃபாரஸ்ட்டாக இருங்க, ஃப்ளாக் கூட வேணாம், ஃபாரஸ்ட்டாக இருங்க. அதான் நான் சொல்கிறது. அண்ட் திஸ் டீல் பிரேக்கர்னு ஒன்று இருக்கும். இப்போ ஏன்னா டாக்ஸிட்டின்னு வந்துட்டுன்னா அவங்க கண்டிப்பாக அந்த டீல் பிரேக்கருங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு பொண்ணோ பையனோ இந்த விஷயம் பண்ணால் கண்டிப்பாக இட் ஓன்ட் ஒர்க் அவுட், இட்ஸ் அ டீல் பிரேக்கர். இல்லைம்மா, யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் பொறுப்பை விட்டு கொடுக்கலன்னா, நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருப்பேன், நீ விட்டு கொடுப்பான்னு நினச்சி ஒன்று பார்த்துட்டு நீ விட்டே கொடுக்கலன்னா வச்சுக்கேன், அது நான் அந்த விஷயத்த தான் நான் அப்படி பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நான் பண்ணனாவோ இல்லை நீ பண்ணனாவோ பையன் ஆப்போசிட்டில் அந்த ஒரு விஷயம் எதுவாக வேணா இருக்கட்டும், ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம் அப்படின்னா எங்கேயுமே பிரிஞ்சிட வேணாம், செதஞ்சிட வேணாம். அது இப்படி இருக்கிறதுக்கு எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த டீல் பிரேக்கர், அந்த எது வேணா இருக்கட்டுமே, அது பார்த்துக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அது இல்லவே இல்லை, முடியவே முடியாதுன்னா ஓகே நோ ப்ராப்ளம், செப்பரேஷன் அது இருந்துக்கோங்க. அது ஒன்றா இருந்து பிரச்சனை பண்ணி அது வேணாம், அவ்வளோதான். அண்ட் திஸ் சொசைட்டி இஸ் வெரி ஜட்மெண்டல். ஒரு பையனும் ரொம்ப ரொம்ப ஜட்மெண்டல். இந்த பையனுக்கு இந்த ஜோடியா, இந்த பொண்ணுக்கு இந்த பையனா, இப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. when it comes to looks obviously பேசுவாங்கல்ல. என்னோட மேரேஜ்லேயே சொன்னாங்க, நான் இப்போ டஸ்கியாக இருப்பேன், ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா கலராக இருப்பாங்க, லைக் பையன் நல்லா கலராக இருக்கான், இந்த பொண்ணு டஸ்கியாக தானே இருக்கா, பரவாயில்ல இவளுக்கு இப்படியா அப்படியெல்லாம் எனக்கு என் சொந்தக்காரங்களே சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா சர்க்கிளே சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல சூப்பர் பையனை பிடிச்சிட்டு நான் எங்கே பிடிச்சேன், அவங்களுக்கு யார் தலையெழுத்தோ அதுதான் நடக்கும். அது இருக்குது. இந்த லுக் வைஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது, ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்க்குறது. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைனா, ஐயோ அந்த பொண்ணு மேலே தான் ஏதோ பிரச்சனை இருக்கும், அதனால தான் அவங்கள பொண்ணை உடனே போட்டுற வேண்டியது, அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா, அவள் மேலே ஏதோ இருக்கும், புருஷனுக்கு தெரிய வந்திருக்கும், அதனால தான் இப்படியெல்லாம் பேசுவாங்க. அங்கே என்ன நடந்திருக்குன்னு ஒன்றும் தெரியவும் தெரியாது, அவங்க தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எதனா ஒன்று பேசிடணும், அவங்க பேசிட்டா தான் அவங்களுக்கு அன்றைக்கி தூக்கம் வரும், அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க, இல்லை அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ நமக்குள்ள இருக்கிற இன்செக்யூரிட்டிஸோ நமக்குள்ள இருக்கிற எல்லா விஷயமே நம்ம பார்ட்னரே அழகா பார்ப்பாங்க, நம்மள செக்யூர்டா வச்சிருப்பாங்க, அதை பத்தி நமக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா சுத்தி இருக்கிற இந்த சொசைட்டி இருக்குல்ல, நம்ம பிரச்சனையை தான் போட்டு இப்படிதான் இருக்கு அப்படின்னு பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கிறது, நம்மளோட இன்செக்யூரிட்டிஸ் அவங்க நமக்கு கொண்டு வர்றது. இதை பாக்குறப்போ ஒரு விமன் எப்படி அதை டேக்கிள் பண்ணி போகணும்? காதலே வச்சு கூடாது. நம்மளால சில விஷயங்கள் கேர் பண்ணாம இருக்க முடியாது, கண்டிப்பா ஹர்ட் ஆகும். ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஹியூமன்ஸ், ஹர்ட் ஆகும். பட் அதை கண்டுக்க வேணாம், அது கண்டுக்காமல் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பர்சனலான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிக்க வேணாம்னு நினைப்பேன். ப்ரைவேட்டாக இருக்கிற வரைக்கும் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஈவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோமோ ஓகே. ஏன்னா யாரோ ஒருத்தட்ட சொல்ல போய் தான், இப்போ ஏன்னா யாரோ நல்லா இல்லைன்னா சந்தோஷப்படுற ஆள் தான் நிறைய பேர் இருக்காங்க, சர்க்கிள்ஸ்லேயே சொல்கிறேன். அதனால் கீப் இட் யுவர், உங்களோட விஷயம் எதுனாலும் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். வச்சுக்கிட்டாவே நிறைய ப்ராப்ளம் இங்கே இல்லை. அதாண்டி யாருன்னா பேசிட்டு தான் இருப்பாங்க. அது எல்லாம் போய் காதில் வச்சு நம்ம கேட்டுகிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது. மேக்ஸிமம் யார் பேச்சும் வாங்காமல் வாழ்கிறதுக்கு நம்ம என்ன பார்க்கணுமோ
அதுக்காக சமுத்திரக்கனி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இதே இருக்கிறோட தெரியாமல் இருந்துக்கணும்டா அப்படிங்கிற மாதிரின்ற சொல்லணும்னா இங்கே நீ என்ன பண்ணாலும் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நீ நல்ல மாதிரி வாழ்ந்தாலும் பேசிட்டு தான் இருப்பாங்க. நீ வந்து மற்றவங்க நீ நல்லா நிறைய காசு வந்துட்டு பாரு எவ்வளோ சம்பாதிக்கிற எப்படி வாழ்க்கை வாழ்கிற அப்படின்னு ஒன்று பேசுவாங்க. நீ கஷ்டப்பட்டானா பாரு அது என்ன கஷ்டப்படுறது போல் அது ஏதோ அப்படி பேசுவாங்க. ஸோ இங்கே ஏதோ ஒன்று பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் அவங்க வேர்ட்ஸ்லாம் எதுவுமே காதில் போட்டுக்காம இருந்தால் நல்லதாக போயிடும். அதான் குட். பீயிங் இன் திஸ் லைம் லைட் ஆர் நம்ம ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், மூவிஸ் பண்ணுறோம், நம்மளை நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு பர்சனாக நம்ம வந்து நம்மளோட எல்லா இன்செக்யூரிட்டிஸும் எல்லா பேரியர்ஸும் உடச்சிட்டு இதுக்குள்ளே வந்திருக்கோம். பீயிங் அ டஸ்கி விமன் வாட் எவர் இட் இஸ் அதெல்லாம் உடச்சி நம்ம வந்து நமக்கான பேர் எடுத்திருக்கோம், நமக்கான ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கோம்லாம். நம்ம ஸ்டில் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டஸ்கி டோன் விமனை வைக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. டஸ்கியாக வந்து ஃப்ளரிஷ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலுமே ஒரு ஃபேர் டோன் விமனை வந்து டஸ்கி டோனுக்கு மாற்றி காட்டுறதுக்கு தான் இந்த மீடியாவுமே இருக்குல்ல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க மாற்றிக்கணும், அவங்க மாற மாட்டாங்க. கொஞ்சம் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு, ஓகே. அது நிறையலாம் மாறாதுமா, எனக்கு அது மாற மாதிரிலாம் தோணல. அதுக்குள்ளே நிறைய இருக்குது. அந்தந்த நாட்டு கத்திரிக்காய் அந்தந்த நாட்டில் விலை போகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்கவுங்க அந்தந்த ஊரில் இருக்க பொண்ணுங்களோட அருமை அவங்களோட டேலண்ட் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இப்போ போய் மலையாளத்தில் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு வந்துட்டா இங்கே கொண்டாடுவாங்க. இப்போ இங்கேருந்து இது பண்ணுறவங்க வந்து ஆனால் அப்படி தான் இருக்காங்க. பட் நிறைய மாறினாலும் இப்போ பேட் கேர்ள் வந்து எனக்கு உண்மையாகவே சூப்பர். ஒரு பொண்ணு தான் எனக்காக அதை யோசிச்சிருக்காங்க. இப்போ ஆண்களும் நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா என்ன, எனக்கு வந்து திருப்பி ஒப்பாரி வைக்கிறதுக்கு அலறதுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க, இருக்கிறாங்க, போகிறாங்க. ஃபேராக இருக்கிறதுக்கு நல்லா பண்ணாலும் இன்னொன்று என்னென்னா ஆடியன்ஸ்கிட்டையும் அது இருக்குது. ஆடியன்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ, இவங்களை வச்சு இவங்களுக்கு இப்படிலாம் ஒரு ட்ரிக்கு பண்ணி எல்லாம் பண்ணால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ, போட்ட காசு எடுக்க முடியாது, நம்ம படம் தோற்று போயிடுமோ, ஹிட் ஆகாதோ அப்படின்னு அவங்களுக்குள்ள பல ப்ரெஷர் இருக்கும். அதனால் இது எத்தனை இன்டர்வியூஸில் எவ்வளோ கேள்விகள் இந்த மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆனாலும் என்னோடய ஆன்சர் இதுதான். இது மாறுமாலாம் தெரில. ஓகே, மாறினா நல்லா ஃபுல்லி மாறினா ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஏதோ சேஞ்ச் ஆகிருக்கு, சேஞ்ச் ஆகாமலாம் இல்லை, கண்டிப்பாக சேஞ்ச் ஆனதுனால தான் நிறைய படங்கள் வருது. வாழ்க்கையில் வாழ்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன். எல்லாருக்குமே அவங்க சுச்சுவேஷனில் எல்லாமே சர்வைவராக இருவாங்க போல், ஆயிடணும் போல், அப்போ தான் இங்கே வாழவே முடியும் போல். அதனால் நான் அப்படி தான் பார்க்குறேன். அது மாறாது. டாக்டர் திவாகர் இருக்கார் இல்லையா, வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லிட்டு, தட் இஸ் சம்திங் எனக்கு ஃபேதம் முடியாத அளவுக்கு ஒரு ஃபேம் அவருக்கு வந்து இப்போ ஒரு லெவலில் நம்ம தூக்கி கொண்டு வந்து வச்சுருக்கோம். எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, நாங்கள் என்னெல்லாமோ பண்ணோண்டா இந்த இடத்துக்கு வரதுக்கு. பிக் பாஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் எவ்வளோ டிசர்விங்காக இருக்கணும். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் தட் வெல். உள்ளே இருக்கிற பாதி பேர் டிசர்விங் கிடையாது. பட் ஐ திங்க் இந்த தடவை வந்து கொஞ்சம் காஸ்டிங் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை இருக்குது. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.